பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக உடல் ஆரோக்கியங்கள் குறித்து நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் ஜெயந்தி அவர்கள் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியில பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ADHD. இது எதனால வருது, குழந்தைகளுக்கு இதனால பெரிய பாதிப்பு இருக்குமா, இதை நம்ம குணப்படுத்தக்கூடிய வழிவகைகள் ஹோமியோபதியில என்ன இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே டாக்டர், நம்ம ADHD பத்தி ஏற்கனவே நம்ம நிறைய நிகழ்ச்சிகள்ல பேசியிருக்கோம். இந்த அளவுக்கு இப்ப விழிப்புணர்வு ஓரளவு வந்தாச்சா? இப்ப ADHD வந்து குழந்தை அதாவது கருவுற்ற காலங்கள்ல இருந்தே ஆரம்பிக்குதா, இல்ல குழந்தை வெளியே வந்து சூழ்நிலை காரணமாக தான் அது வரையும் வருதா? இல்ல, முதல்ல வந்து தாய் கருவுற்று இருக்கும் போது இதுக்குள்ள இருந்தே அது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். எப்ப வந்து அந்த பிரைன் டெவலப்மெண்ட் ஆகுது, குழந்தையோட பிரைன் டெவலப்மெண்ட் வந்து 5th or 6th month அந்த டைம்ல தான் ஆரம்பிக்கும் நல்ல டெவலப்மெண்ட். ஸோ அந்த டைம்ல இருந்தே உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது குழந்தை அப்படின்றது வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அது தவிர்த்து என்விரான்மெண்டல் அப்படின்றது, அதாவது சுத்தி குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறம் சுத்தி எந்த விதத்துல அஃபெக்ட் ஆகுது அது ஒரு விதம். அண்ட் ஜெனட்டிக் அப்படி வரது, வெளி குழந்தை வந்ததுக்கு அப்புறமா அதோட ஆக்டிவிட்டிஸ், அதோட சுத்தி இருக்கிற பழக்க வழக்கங்களை பொறுத்தும் ADHD அமைகிறது. இந்த 3 வழிகளால பாதிக்கப்படுறாங்க ADHD. முதல்ல நீங்க சொன்னது கருவுற்ற நேரங்கள்ல. கருவுற்ற நேரங்கள்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்ங்கிறத நம்ம வரிசைப்படுத்தி பார்க்கலாம். சோ தாய்க்கு வந்து அந்த டைம்ல வந்து ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறமா வந்து தைராய்டு இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து கன்சீவ் ஆகிறதே உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இல்ல அபார்ஷன்ஸ், மிஸ்ட் அபார்ஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம் உங்களுக்கு. ஸோ ரொம்ப தைராய்டால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்துட்டு அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைவா பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா வந்து பிளட், தாயோட பிளட் அண்ட் அந்த குழந்தையோட அப்பாவோட பிளட் ரெண்டுத்துக்கும் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ எரித்ரோபீட்டாஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்துட்டு குழந்தை பிறக்கும்போது இந்த மாதிரி ADHD ப்ராப்ளமோட குழந்தை பிறக்கலாம். இல்லைன்னா குழந்தை வந்து இறந்து பிறந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, பிறந்த உடனே இறந்துடுச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உள்ள கருவுற்று இருக்கும் போதே ஆரம்பிச்சு வெளியில வந்து நம்மளுக்கு குறைபாடுகளா தெரியற மாதிரி ஒரு பிரச்சனை. இன்னொன்னு, வெளியில வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து தெரியவே தெரியாது, குழந்தை நார்மலா பிறக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட ஆக்டிவிட்டிஸ், அதை ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஸோ சரியான அந்த லேர்னிங் ப்ராசஸ் இருக்காது, எழுத ரைட்டிங் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பக்கத்துல இருக்க குழந்தைங்க கூட சரியா பழகாதுங்க, ரொம்ப அடிக்கிறது போட்டு, ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் திங்ஸ்லாம் வந்து உடைக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் பண்ணி ஆக்சுவலி டீச்சர்ஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் போகும்போது தான் குழந்தைக்கு வந்து ADHD அட்டென்ஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது தெரிய வரும் உங்களுக்கு. ஸோ பிறந்த குழந்தையிலேயே கூட நம்ம அது கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து கிளாப் பண்ணும்போதோ இல்ல கூப்பிடும்போதோ, பேர் வைப்போம்ல, பேர் வச்சு கூப்பிடும்போது அது வந்து திரும்பி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்றப்போ நம்ம வந்து கை குழந்தையா 3 monthsல இருக்கும்போதே அதை கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு. அடுத்தது ஜெனட்டிக் ரீதியா சொன்னீங்க. ஸோ பரம்பரை வழியாங்கிறது அது சாதாரணமா ஆரம்ப காலகட்டத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அது வந்து ஆரம்பத்திலேயே உங்களுக்கு, அதான் நான் சொன்ன மாதிரி பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப அது வந்து ஆக்சுவலி மூளையோட கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டோபமைன், எபினெப்ரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து உள்ளே ரொம்ப அஃபெக்ட் ஆகி குழந்தைக்கு வந்து ரொம்ப அது முடியாத பட்சத்துல வந்து நம்ம ஸ்கேன்லாம் எடுத்து பார்ப்போம் இல்லையா கர்ப்பமா இருக்கும் போதே. ஸோ அந்த டைம்லேயே ரொம்ப குழந்தை வந்து இதுவா இருக்கு அப்படின்னா டாக்டர்ஸே சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ 3 months பிஃபோர் இருந்து அபார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம்னா வந்துட்டு குழந்தை வந்து வளர்ந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா அதோட ட்ரீட்மெண்ட், தெரப்பி கொடுத்து அதை நம்ம கண்ட்ரோல்ல கொஞ்சம் கொண்டு வர முடியும். ஓகே டாக்டர், இது வந்து தாய் கருவுற்ற நேரங்கள்ல மருந்துகள் நம்ம அடிக்கடி எடுக்கிறதுனால தேவையில்லாத அலோபதி மருந்துகள், பெயினோ வேற ஏதோ ரீசனுக்கு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அஃபெக்ட் ஆகுமா? கண்டிப்பா. மருந்துகள் வந்து நம்ம நார்மலா வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்ப கன்சீவா இருக்கும் டாக்டர்ஸ்ட்ட போனோம்னாலே அவங்களே நம்மளுக்கு பொட்டன்சி டோசேஜ் எல்லாம் வந்து பார்த்துதான் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இருந்தாலும் அந்த தாயோட சென்சிட்டிவிட்டியை பொறுத்து ரொம்ப அதிகமா அவங்க சஃபர் ஆகுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி மருந்துகளும் பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, சம் ஆஃப் தி கண்ட்ரிஸ் ஒரு சிலர் வந்து ஆல்கஹால் எடுப்பாங்க, கன்சீவா இருந்தாலும் சரி, ஸ்மோக்கிங் கூட பண்றாங்க இப்போலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரக் இன்டியூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தாய் வந்து கர்ப்பமா இருக்கும்போது ஆல்கஹாலோ ஸ்மோக்கிங்கோ எடுத்ததுனால இந்த ADHD குழந்தைங்களுக்கு வரலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரலாம். ADHDங்கிறது உடல் உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இல்ல மனம் சம்பந்தப்பட்ட விஷயமா? ஏன்னா நீங்க மூளை பத்தி சொன்னீங்க. ஸோ இது எது சம்பந்தப்பட்ட விஷயம்?
மூளை சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஆனா வந்து உறுப்புகளோட இது பிரச்சனைகளும் வரலாம். அது என்னன்றது நான் உங்களுக்கு ஃபுல்லாவே சொல்றேன். ஸோ ADHDன்றது அட்டென்ஷன் டெபிசிட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அட்டென்ஷனும் இருக்காது, அதே மாதிரி தேவையில்லாம ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஹைப்பரா இருக்கும், அதுதான் ADHD. அது கூடவே வந்து நம்ம டாரட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப திக் வாய் மாதிரி இருக்கும். அதாவது பிரெயினோட ஆக்ஷன்ஸ் வந்து தேவையில்லாம அதிகமா இருக்கும். நம்ம பேசுறது ஒருவேளை ஒன்றும் ஃபாஸ்டா பேசுவாங்க, இல்லை திக்கி திக்கி பேசுறது, இல்லை திடீர்னு குழந்தை வந்து அப்படியே ஸ்க்ரீன் பண்றதா, ரொம்ப கத்தி அழறது, அந்த மாதிரி டெஃபிஷியன்சி கூட இருக்கலாம். இல்லை கெமிக்கல் ரிலேட்டட், நம்ம மூளையில வந்து நிறைய கெமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு அட்டென்ஷன், கால்சியம் டெஃபிஷியன்சி, பொட்டாசியம் டெஃபிஷியன்சி இருக்கும்போது ஒரு ஆக்டிவிட்டி டிலேடு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிசீஸ் கூட இருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ஸ்லீப், சரியா தூக்கமின்மை இருக்கும். ஸோ கால் ஆட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குழந்தை, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி அயன் டெஃபிஷியன்சி இருந்தா இருக்கலாம். ஸோ நம்ம மூளை அப்படின்றதே வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேதிப்பொருட்கள், கெமிக்கல்ஸ் நிறைஞ்சது. ஸோ அதுல ஒவ்வொரு கெமிக்கல்ஸும் வந்து டிஃபெக்ட் ஆகும்போது என்ன மாதிரியான உடல் உறுப்புகளை அது பாதிக்குது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்றது ஒரு விஷயம். இப்போ டாக்டர், இப்போ உடல் உறுப்பு சாதாரணமா ஒருத்தருக்கு ADHD இருக்கு குழந்தைக்குன்னா அறிகுறிகள் வந்து உடல் உறுப்புகளோட அந்த ஆக்ஷன்னால தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா, இல்ல வாமிட்டிங், தலை சுத்துறது, இப்படி வேற ஏதாவது அறிகுறிகள் தெரியுமா? ADHDன்றது வந்து மோட்டார் அண்ட் சென்சரி பார்ட் ஆஃப் பிரெயினை நம்ம பாதிக்குது. மோட்டார்னா நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்ம பண்றது நடக்கிறது, செயல்பாடுகள். அதுக்கப்புறம் சென்சரின்றது நம்ம உணர்வுகள், நம்ம டேஸ்ட் இது பண்றது, நம்ம டச் சென்சிட்டிவிட்டி, அது எல்லாமே. அப்போ மோட்டார் அது எந்தெந்த விதத்தை பாதிக்கும்னு பார்த்தா நம்ம உடம்பு ஃபுல்லாவே மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நம்ம சாப்பிடும்போது முழுங்குறது, ஸோ வந்து நம்ம யூரின் போறது, மோஷன் போறது எல்லாமே வந்து ஒரு செயல்பாடுகள் நமக்கு. அது வந்து மூளை மூலியமா தான் நமக்கு ஒரு அனிச்சை செயல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செயலா வந்துதான் நமக்கு ஆக்டிவிட்டிஸா இது மாதிரி இப்ப போய் பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்க முடியும். அது டிலே ஆகும். ஸோ அப்ப இன்வாலன்டரி யூரினேஷன் இருக்கும், அந்த குழந்தைக்கு வந்து போய் நம்ம ரெஸ்ட் ரூம் போய் இருக்கணும் அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, அவங்களோட என்ன சொல்றது, உறுப்புகளும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. உள்ளுக்குள்ள வேற ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தும் உங்களுக்கு வந்து அடிக்கடி அந்த பாதிப்புகள் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு ADHD குழந்தைங்களுக்கு. ஸோ ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் இம்பல்சிவ்னஸ் ரெண்டுமே வந்து ADHDல உங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொன்னீங்க, இப்ப இருக்கிற குழந்தைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே சுட்டித்தனமா தான் இருக்கு. யாரை கேட்டாலும் நாட்டின்னு தான் சொல்றாங்க, அந்த அளவுக்கு துருதுருன்னு தான் இருக்காங்க. பட் இப்ப ஓவரா அப்படி துருதுருன்னு இருக்கிறத நம்ம ADHDன்னு எடுத்துக்க முடியுமா டாக்டர்? ஸோ அது காமனான விஷயமும் இருக்கும் சில குழந்தைங்க, அதை நம்ம ADHDன்னு எடுத்துக்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்க ஸ்கில் லெவல்ஸ் எல்லாமே வந்து அகெயின்ஸ்ட் சோஷியலா இருக்கும். சோஷியலுக்கு அகெயின்ஸ்டா தான் பண்ணுவாங்க, திங்ஸ் எல்லாம் உடைக்கிறது. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் இருக்காது, சரியா ஒரு டல்னஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே தொலைச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு தடவை இது பண்றதுக்கும் ரிப்பீட்டடா பண்றதுக்கும் அது மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி கண்டுபிடிக்கலாம். தொடர்ந்து பேசலாம். குழந்தைகள் இதுல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க நம்ம பேசலாம். இதுல ஏதாவது வகைகள் இருக்கா டாக்டர்? ஸோ 3 வகைகளா நம்ம பிரிக்கலாம். இதை வந்துட்டு இது ADHDனாலே ஒரு இன்அட்டென்ஷன் தான். ஸோ அந்த நேம்ல இருந்தே தான் வகைகள் வரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து வெறும் இன்அட்டென்ஷன், அட்டென்ஷன் மட்டும் இருக்காது அந்த குழந்தைங்களுக்கு. ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இம்பல்சிவ்னஸ் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஸோ ரெண்டும் சேர்ந்தது ஒரு டைப். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைப் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் எப்படின்னா வந்து வெறும் அட்டென்ஷன் இருக்காது இல்லை. ஸோ அந்த குழந்தைகள்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க முடியும்னா வந்து ரொம்ப ஒரு டல்னஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கே கூட வந்து சில ஆடிட்டரி டிஃபெக்ட் அண்ட் ஸ்பீச் டிஃபெக்டும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பிரெயின்ல வந்து அந்த சென்சரி ஏரியா, நம்ம காது கேளாமையும் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. நம்ம வாய் பேச முடியாத குழந்தைகளாகவும் இருப்பாங்க, சில கூடவே இருக்கும் இல்லையா டெஃபன், அந்த மாதிரியும் இருக்கும் இந்த இன்அட்டென்ஷனோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைப்ல. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களோட எதுவுமே வந்து நம்ம சொல்லும் போது ஒபே பண்ணாம கேட்டுக்காம, ஆனா ரொம்ப வந்து ஹைப்பர் ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த வகையில் தொடர்ந்து பேசுறாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். என் பேர் ராஜு. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க மேடம். இப்ப வந்து என்னன்னா ரொம்ப பாடி டயர்டாவே இருக்கு, எப்ப பார்த்தாலும் தூக்கம் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, என்ன வயசாகுது உங்களுக்கு? 38 ஆகுது மேடம். சரிங்க, எவ்வளவு நாளா அப்படி இருக்கு? ஒரு வருஷமா அப்படி இருக்கு மேடம். வேற ஏதாவது சுகர் இல்ல பிபி அந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் செக் பண்ணிட்டேன், அதெல்லாம் இல்ல. சரிங்க, உங்க ரத்த அளவு பாத்திருக்கீங்களா?
ரத்த அளவுலாம் பாத்துருக்கேன். எல்லாம் எப்படி இருக்கு? நார்மலா இருக்குங்களா? எல்லாமே நார்மல், எதுவும் இஷ்யூ இல்ல அப்படின்ட்டாங்க. சரி. ஆனா அவ்வளவா தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, என்ன வேலை செய்றீங்கன்னு சொன்னீங்க? நாங்க இங்க வந்து ஒரு பேப்பர் கம்பெனில ஒர்க் பண்றோம் மேடம். சரிங்க சார். தூக்கமின்மைனா நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருந்தா கூட உங்களுக்கு தூக்கமின்மை இருக்கலாம். நீங்க அந்த அளவு செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? சோ அதனால கூட இருக்கலாம். நார்மலா இப்ப நைட்ல போனா தூக்கம் வர மாட்டேங்குது, பகல்ல இங்க வந்தோம்னா ஒரு தூக்கம் வந்து அதான் தேவையில்லாத நேரத்துல அந்த மாதிரி ஒரு ட்ரௌசினஸ் இருக்கும் உங்களுக்கு. ஹீமோகுளோபின் கண்டென்ட் கம்மியா இருந்தா அதை செக் பண்ணுங்க. ஃபுட்ல கொஞ்சம் ப்ராப்பரா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல இரும்பு சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை நம்ம தவிர்க்கலாம். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு. வகைகள் பத்தி பேசினப்போ டல்னஸா இருக்கிறது கூட ஏடிஹெச்டியோட ஒரு வகை. சுறுசுறுப்பா இருந்தாலும் பிரச்சனை, டல்லா இருந்தாலும் பிரச்சனை. ஓகே, அடுத்த வகை நம்ம பார்த்துடலாம். இம்பல்சிவ் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவ். உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்துலயுமே ஒரு ஹரிட்னஸ் இருக்கும், ஹேஸ்டினஸ், வேஸ்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே வந்துட்டு. எதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸ்கூல்ல வந்து மற்ற குழந்தைங்களை போட்டு அடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் அது காமனா இருக்கும் சில குழந்தைங்களுக்கு. ஸோ அதே வந்து ரிப்பீட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு, மற்றவங்களோட பொருளை திருடிட்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஹைப்பர் ஆக்டிவ்ல இருக்கும். ஹைப்பர் ஆக்டிவ் அண்ட் இம்பல்சிவ்னஸ் இருக்கும். ஸோ அவங்களே வந்து சில உடம்ப காயப்படுத்திக்கிறது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த 2வது வெரைட்டிஸ்ல உங்களுக்கு வரலாம். ஸோ அதுக்கப்புறமா இது ரெண்டும் சேர்ந்து கம்பைன்ல நீங்க பார்க்கலாம் ஒரு சில குழந்தைகள்ல. ஸோ எந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்றத வந்து சில அப்சர்வேஷன்ஸ்ல தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ பிரச்சனை இருக்குன்றதே ஆக்சுவலி பேரண்ட்ஸ்க்கு வந்து லேட்டாக தான் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நீங்க வந்து டாக்டர்ஸ்கிட்ட கூட்டிட்டு போகும்போது சில தெரப்பீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அப்சர்வேஷன்ஸ் பண்ணி, எஸ்பெஷலி ஹோமியோபதி பார்த்தீங்கன்னா கேஸ் டேக்கிங் நம்ம எடுக்கும்போது சில விஷயங்களை அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் போக போக 2-3 விசிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து கம்பைண்டா இல்லை இன்ஆக்டிவிட்டி இல்லை இம்பல்சிவ்னஸ் எந்த ஒரு வெரைட்டியில உங்களுக்கு வருதுன்றதை பார்க்க முடியும். ஓகே டாக்டர், இப்ப இந்த வகைகளுக்கு ஏத்த மாதிரி குழந்தைகள் வந்து எந்த ஏஜ்ல இது வந்து இப்போ 4-5 வயதுக்குள்ளதான் இது இப்படி இருக்குமா, இல்ல பெரியவங்க 12-13 வயசுல கூட இந்த மாதிரி பிரச்சனைகளோட தான் இருப்பாங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து காமன் ஏஜ்ன்னு பார்க்கும்போது 4 இயர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. 4 இயர்ஸ்ல இருந்து 12 இயர்ஸ், அதுதான் ஒரு பீக், ரொம்ப ஹையா வர ஏஜ். அதுக்கப்புறமா வந்து அபவ் த ஏஜும் உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு அது எப்படின்னா வந்துட்டு சில ட்ரக் அடிக்ட் அந்த மாதிரிலாம் ஆகும்போது நம்ம மூளையில இருக்க அந்த டோபமைன், நாரெஃப்ரெப்டின் 2 கெமிக்கல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நார்மலா எல்லாருக்குமே அது இருக்கும். அது அஃபெக்ட் ஆகும்போது வரது. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வெங்கட் மேடம். ஓகே டாக்டர் பேசுங்க. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். எனக்கு ஏஜ் 27 ஆகுது. ஓகே. நைட்ல பாத்தீங்கன்னா டெய்லியும் கனவு வருது மேடம். எவ்வளவு நாளா அப்படி இருக்கு? இல்ல ஒரு 6 மந்த்தா இருக்கு. சரிங்க சார். வேற ரொம்ப தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதா உங்களுக்கு அதனால? ஆமா மேடம். காலையில இருந்து போனா அதான் ஒரு நெகட்டிவா ஃபீலிங்ஸா மனசு பாதிக்கப்படுற மாதிரி காலைல ஒரு இதுவா வருது. நேச்சுரலா லைவ் அந்த மாதிரி ஒரு காலையில. ஓகே சார், ஓகே. இந்த மாதிரி கனவு டிஸ்டர்பன்ஸ், தூக்கமின்மை, அதுக்கெல்லாம் ஹோமியோபதியில நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது டாக்டர்ஸ் தான் உங்களை நீங்க நேரடியா தொடர்பு கொள்ளும் போது அவங்க வந்து நிறைய உங்களுக்கு வந்து கேஸ் டேக்கிங்னு சொல்லி உங்க மைண்ட் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும், ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய கேஸ் டேக்கிங் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி தூக்கமின்மை அப்புறம் கனவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாகும். சரியா? சரி மேடம். நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஏடிஹெச்டியை பொறுத்தளவுல நான் பார்த்த அளவுல அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, நிறைய ஆண் குழந்தைகள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெண் குழந்தைகளை விட. இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் சென்னிமலையில பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஸ்டோன் இருக்குங்க. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர்கிட்ட. சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எவ்வளவு நாளா அந்த பிரச்சனை இருக்கு? எனக்கு இப்ப திடீர்னு வயிறு வலியாச்சுங்க 1 வாரத்துக்கு முன்னாடி. ஓகே. அப்புறமா மாஸ்டிகல் செக்அப் பண்ணிட்டு பார்த்தேங்க, ஸ்கேன் பண்ணிட்டு. சரி. 9 mm இருக்குதுங்க. ஓகே சார். அது வந்து ஆபரேஷன் பண்ணலாமா இல்ல ஏதாவது சித்தாய்டிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? இல்ல, ஆபரேஷன் பண்ண தேவையில்லை. சரிங்களா? கண்டிப்பா வந்து அந்த 9 mm இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதை வந்து அப்படியே கரைச்சி உங்களுக்கு யூரின்லயே வெளியில கொண்டு வர மாதிரி மெடிசின்ஸ் இருக்கு ஹோமியோபதியில. சரியா?
சரிங்க மேடம். நீங்க நியர்பை ஹோமியோபதி அணுகுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுக்கான தீர்வு கிடைக்கும். ஓகேங்க மேடம். நன்றி உங்களின் நிலைப்புக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி டாக்டர் ADHD ஆண் குழந்தைக்கு தான் அதிகமா? ஆண் குழந்தைகளுக்கு தான் அதிகம். நீங்க சொன்ன மாதிரி வந்து லேடிஸ்க்கு கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஸோ ஏன் அப்படின்றதுக்கு வந்து ரீசன் எதுவும் கிடையாது உங்களுக்கு, பட் ஆண்களை தான் அது ரொம்ப பாதிக்கப்படுது. ஓகே டாக்டர், இப்ப இதுக்கு வேற வழியே இல்லையா? இதை வந்து இப்ப ஜெனட்டிக்ல இருக்குன்னு தெரிஞ்சு வரப்போற குழந்தை, இப்ப முதல் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, 2வது குழந்தையும் பாதிக்குமாங்கிறத நம்ம எப்படி அதுக்கான சொல்யூஷன் எடுத்துக்கிறது, இதை பத்தியும் பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, நான் சேலத்துல இருந்து கிருஷ்ணகுமார் பேசுறேங்க. நல்லது ஐயா, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ, நான் வந்து ஒரு வருஷமா நான் வந்து டயலிஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க உப்புக்கு. ஓகே. இப்போ ஹோமியோபதியில வந்து டயலிஸ் வந்து பண்ணாம வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு அதை குறைக்க முடியுங்களா? உங்க வயது என்ன? எனக்கு வயது 41 ஆகுது மேடம். சரிங்க சார். டயாலிசிஸ் வந்து இப்போ 1 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? பண்ணிட்டு இருக்கேன், வாரம் 2 டைம் போயிட்டு இருக்கேன். ஓகே சார். ஓகே. நம்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா வந்து நாளாக டயாலிசிஸ்ல இருந்து வெளியே வந்துடலாம். வேற ஏதாவது சரி, இப்ப நிகழ்ச்சி பார்க்கவும் சரி உங்கள்ட்ட போன் பண்ணி கேட்கலாம். ஓகே சார். ஓகே, நான் சொல்றேன். சிறுநீரகம் தவிர உங்களுக்கு வேற ஏதாவது இருக்குங்களா உடம்புல? பிபி, சுகர்? பிபினால தாங்க மேடம் வந்து டயாலிசிஸ் பிரச்சனையே வந்துச்சு. மருந்து மாத்திரை அதிகமா சாப்பிடவும் ஓகே அதனாலதான் வந்துச்சு. எனக்கு சுகரு, பிரஷரு, டயாலிசிஸ் பிரச்சனை 3 இருக்கு மேடம். ஓகே சார். ஓகே. வேற ஏதாவது பழக்கங்கள் இருந்துச்சுங்களா உங்களுக்கு? வேற ஆல்கஹால் இல்ல ஸ்மோக்கிங் அந்த மாதிரி? அதெல்லாம் இல்லைங்க மேடம், அதெல்லாம் இல்லைங்க மேடம். ஓகே சார். ஓகே. உங்களோட ரிப்போர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல எந்த அளவுக்கு உங்க சிறுநீரகங்கள் பாதிச்சிருக்குன்னு போட்டிருக்கும், சரியா? நீங்க அதை எடுத்துட்டு நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு வாங்க. எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றத பொறுத்து தான் ஹோமியோபதியில உங்களுக்கு சிகிச்சை இருக்கு. ஓகேங்களா? கிரியேட்டின் அளவு வந்து மேடம் ஓகே 7.5 இருக்குங்க. யூரியா வந்து 62 இருக்குங்க. ஓகே சார். அது 2 தான் வந்து மாசம்லாம் நாங்க செக் பண்ணி எடுத்து கொடுப்போம் டாக்டர் கிட்ட, இந்த டயாலிசிஸ் போறனால. ஓகே. 2 இந்த லெவல்ல இருக்குங்க மேடம். சரி சார். அந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு மெடிசன் எடுக்க எடுக்க கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி சிறுநீரகங்கள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து சிகிச்சை கொடுக்கலாம். ஏன்னா ஏஜ் வந்து உங்களுக்கு 40-41 தானே ஆகுது. அதனால ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வந்து நீங்க டாக்டர்ஸ் கிட்ட காட்டுங்க. சோ அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு இதுல ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனா இது கியூர் பண்ணலாங்களா மேடம் ஹோமியோபதியில? கியூர்ன்றது பண்ண முடியாது. அதாவது நான் சொல்றேன், உங்களோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் ஹோமியோபதியில உங்களை வந்து கட்டுப்பாடா வச்சுக்கலாம். அந்த நோய் வந்து உங்களை ரொம்ப பாதிக்காம கட்டுப்பாடா வச்சுக்கலாம். சரிங்க மேடம். சரிங்க மேடம். நன்றி உங்களின் அழைப்புக்கு. தொடர்ந்து இதை பற்றிய தகவல் தெரியணும்னா கீழே இருக்கிற ஸ்க்ராலிங்ல அழைப்பினை ஏற்படுத்துங்க, சிகிச்சை பெற்றுக்கோங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க சார். மேடம் ஹலோ, பேர் சொல்லுங்க. உங்களுடைய பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேடம் சென்னையில இருந்து பாபு. சொல்லுங்க பாபு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, டாக்டர்ட்ட சொல்லுங்க. பாபு பேசுறேன் மேடம், சென்னையில இருந்து. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை டாக்டர்ட்ட சொல்லுங்க. ஓகே மேடம். சொல்லுங்க சார். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம், என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு 41 வயசு ஆகுது மேடம். ஓகே. கழுத்துக்கு கீழே எலும்பு தேஞ்சு போயிடுதுன்னு டாக்டர் சொன்னாங்க. அதுல எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க, 2 எலும்பு தேஞ்சு இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே. அந்த 2 எலும்புக்கு ஃபர்ஸ்ட் ஜிஹெச்சுக்கு போனேன். 20 நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். எக்ஸ்ரே எடுத்தாங்க, ஸ்கேன் எடுத்தாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க. சரி. வைங்கன்னாங்க, வச்சேன். டெய்லி போயிட்டு சரியாகல. அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இந்த மாத்திரைலாம் சாப்பிடாதீங்க, இது மஞ்சள் காமாலைக்கு கொடுக்குற மாத்திரைலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. அவங்க கிட்ட ஒரு 15 நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்தா செட் ஆகல. திருப்பி வீட்டு பக்கத்துலயே ஒரு டாக்டர் கிட்ட படுத்தேன், அதுவும் செட் ஆகல. படுத்த படுக்கையாவே இருங்க, இரும்பு சத்த மாத்திரையை மட்டும் சாப்பிடுங்கன்னு மாத்திரையை மட்டும் 3 மாசமா கொடுக்குறாங்க. ஒண்ணுமே கியூர் இல்ல மேடம். சரிங்க. வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? வேற எதுவுமே இல்ல மேடம். பின்னாடி கழுத்து எலும்பு மேடம். கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கு இல்லைங்களா சார்? 2 எலும்பு தேஞ்சிருக்கு, எக்ஸ்ரேல தெரியுது மேடம். ஓகே சார். ஓகே. இது வந்து என்ன சொல்றது, நீங்க எடுத்த மாதிரி ஒரு கொஞ்ச நாள் மருந்து எடுத்து சரி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா தேய்மானம் ஒன்ஸ் உங்களுக்கு ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 2 எலும்புகளுக்கு இடையே சீக்கிரமா உங்களுக்கு அது வந்து 45 இயர்ஸ் 50 வயசு ஆகிறதுக்கும் போது இன்னும் அதிகமாவே இருக்கும் அதோட தேய்மானம். ஸோ உங்களுக்கு வலியும் ரொம்ப சிவியரா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஹோமியோபதி எடுத்தீங்கன்னா தேய்மானம் மேலும் மேலும் அடையாம பார்த்துக்கிட்டு வலியவும் உங்களுக்கு சரி பண்ண முடியும். சரிங்களா?
ஸோ மெடிசன்ஸ் வந்து நீங்க வந்து எடுத்தே சரி பண்ணலாம், ஆபரேஷன் சர்ஜரி வரைக்கும் போக தேவையில்லை. நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி அணுகுங்க, உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நன்றி மொழி நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் பார்கவி பேசுறேன் மேம். சொல்லுங்க பார்கவி, உங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்டர் சொல்லுங்க. எனக்கு 20 ஏஜ் ஆகுது, காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. தூக்கம் அதிகமா வருது, படிச்சது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, சோம்பேறித்தனமா இருக்கு ரொம்ப. ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு? இப்போ ஒரு 4-5 இயர்ஸா இருக்கு. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நான் பிபிஏ பண்றேன். ஓ சரிம்மா. நீங்க வந்துட்டு நைட்ல ரொம்ப ரொம்ப நேரம் படிப்பீங்களா ஃபர்ஸ்ட்லலாம்? ஆமா. தூக்கம் இல்லாம? ரொம்ப நேரம் படிப்பேன், நைட் ஒரு 2 o'clock ஆயிடும். அந்த மாதிரி படிக்காதீங்க. என்ன சொல்லுங்க, கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டுட்டு சீக்கிரமா படிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிடணும். பிஃபோர் 11:30 ஆர் 12க்குள்ள நீங்க தூங்கிடுற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலையில ஒரு 6 அந்த மாதிரி எழுந்து படிக்கிறது தான் வந்து பெட்டர். அதுவும் இல்லாம நைட்டு 3 o'clock வரைக்கும் படிச்சேன், 3:30 வரைக்கும் படிச்சேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு தவறான விஷயம். ஸோ அதை அவாய்ட் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு கரெக்டான நேரத்துல தூக்கம் வரும், இல்லை டே டைம்ல தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ரீசன். ஓகே மேம். மெமரி பவர் இல்ல. மெமரி பவர் வந்துட்டு அதெல்லாம் வந்து நீங்க படிக்கிறத பொறுத்து தான் இருக்கு. என்ன சொல்றது, ஒரேடியா எல்லாத்தையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே நேரத்துல படிக்க கூடாது. அப்பப்ப எடுக்கிறத அப்பப்ப படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு மெமரி பவர் இருக்கும். ஸோ ஓவரா இப்போ பிபிஏ அப்படின்ற ஃபுல்லா அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் ஒரேடியா மக் பண்ணும்போது மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. காமன் தான் அது. நன்றி மொழி நிலைப்புக்கு. ஓகே டாக்டர், நம்ம முதல்ல நம்ம பேசியிருந்தோம் ஜெனட்டிக் ரீதியா, அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, ஜெனட்டிக்ல அதாவது முதல் குழந்தை வந்து ஏடிஹெச்டில பாதிக்கப்பட்டிருந்தால் இரண்டாவது குழந்தையும் இப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஜெனட்டிக் ரீதியா வரும்போது இதுக்கான சொல்யூஷன் என்ன டாக்டர்? ஸோ மோஸ்ட்லி வந்து 2வது குழந்தைகளுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தைங்க வந்து ரொம்ப கேர் எடுத்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு என்ன சொல்றது, ஸ்கேன் பண்ணி பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாம, அப்புறம் செகண்ட்ல தான் மோஸ்ட்லி நம்ம பார்த்த மாதிரி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் வரும், தைராய்டு வரும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி நிறைய லேடிஸ்க்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, டயபெட்டிக், தைராய்டு அந்த மாதிரி. ஸோ அப்படி வந்து அதனால 2வது குழந்தை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 70% வந்து 2வது குழந்தைகளுக்கு தான் அதிகமா இருக்கும். உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிளினிக் வர பேஷண்ட்ஸ்டே வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை நல்லா இருக்கு, அதுக்கப்புறமா வர குழந்தைக்கு தான் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அதிகமா இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன டாக்டர்? சொல்யூஷன் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு இதனால ஃபுட் எடுத்து மாத்திக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அப்படிலாம் கிடையாது. வெறும் அப்சர்வேஷன் அண்ட் தெரப்பி. அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி டிசார்டர் வந்து ஆட்டிசம்ல இருந்து ரொம்ப வேறுபடுது. ஸோ ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேரு சாவித்ரிங்க. சொல்லுங்க சாவித்ரிமா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்து பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. நான் பெரம்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. என் பொண்ணுக்கு வந்து கொஞ்ச நாளா இப்போ ஒரு 2 மாசமா கழுத்துல ஒரே வலின்னு சொல்றா. ஓகே. அது எலும்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, என்ன வயதாகுது உங்க பொண்ணுக்கு? அவளுக்கு வந்து 11 வயசு ஆகுது. சரிங்க. ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்து பாத்திருக்கீங்களா? கழுத்து பகுதி எலும்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு வந்து ஜவ்வுல தான் என்னமோ ப்ராப்ளம் டாக்டர் சொன்னாங்க. ஓகே, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இல்ல எங்கேயாவது விழுந்திருக்காளா தெரியாம? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் வந்தது இல்ல. சரிங்க. இதுக்கு வந்து ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் இருக்குமா? எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? கழுத்து எலும்புல வந்து 11 வயசுல தேய்மானம் அடையறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ அதை மீறி பிரச்சனை வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா க்ரோத் இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி இருந்தா கூட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஹோமியோபதியில அதை நிரந்தரமா நம்ம குணப்படுத்த முடியும். நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி அணுகுங்க. ஓகே மேடம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே டாக்டர், இப்ப குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து எந்த லெவல்ல விழிப்புணர்வா இருக்கணும், என்னென்ன அவங்க டேக் கேர் பண்ணிக்கணும் கன்சீவா இருக்கும்போது? ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப அடிக்ஷன்ஸ் இருக்கிற எந்த ஒரு ஃபுட்டும் எடுத்துக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்லிடுங்க. எஸ்பெஷலி ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணணும். உதாரணம் வந்து உங்களுக்கு இப்ப யாரும் இல்லை, பட்
எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஸ்மோக்கிங் அந்த மாதிரி ரொம்ப அடிக்ஷனா இருக்கிறது, ஸோ தேவையில்லாம வந்துட்டு போதைப் பொருட்கள் எடுக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அப்போ குழந்தையோட உள்ளுக்குள்ள இருக்கிற மூளை அது பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஒரு நேயர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். டிவி வால்யூம் குறைங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்க சார். டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, டிவி வால்யூம் குறைச்சிட்டீங்களா? வால்யூம் குறைச்சேன் மேடம். ஓகே, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? இல்ல நான் செங்கோட்டையில இருந்து பேசுறேன். எனக்கு நல்லா கேக்குறது, ஆனா வந்து நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. நான் பேசுறது கேட்கலையா? டிவி வால்யூம் குறைச்சா கேட்கும். டிவி வால்யூம் குறைச்சேன் மேடம். ஓகே, இப்போ நீங்க டிவி பார்க்காம பேசுங்க, டாக்டர்ட்ட உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. இல்ல குறைச்சிட்டேன். நீங்க பேசுறது பூரா எனக்கு கேட்கு, நான் பேசுறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குன்னு தோணுது. இங்க பாருங்க, கம்ப்ளீட்டா குறைச்சிட்டேன் பாருங்க. சரி, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. மேடம் சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம்? இல்ல இப்ப அந்த டாக்டர் அம்மா வந்து மெமரி பவர் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்பெல்லாம் வந்து ஆன் பண்ணேன். ஓகே, எப்படி பிபிஐ பண்ணக்கூடியவங்களுக்கு எப்படி அந்த அவங்க ஒரு அட்வைஸ் பண்ண மாதிரி இருந்தது. டீட்டெயிலா சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு மெமரி பவர் அதிகமாகிறதுக்கு அட்வைஸ் பண்ண சொல்றீங்களா? ஓகே. சாரி, யாருக்கு என்னன்றது சொன்னா பிசிஏ பண்றாங்க போல யாரோ, அதனால தான் அத பத்தி கேக்குறாங்க. ஓகே ஓகே, அது ஒவ்வொருத்தரோட இதை பொறுத்து தான் மெமரி பவர் அப்படின்றது வந்து உங்களுக்கு. ஸோ அதையும் மீறி ரொம்ப அதிகமா வேணும். சிலர் வந்து ஆப்சன்ட் மைண்டடா இருப்பாங்க. ஸோ ஆப்சன்ட் மைண்டட்னா அப்ப பண்ணதே மறந்துடும், என்ன பேச வந்தோன்றது மறந்துடும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஹோமியோபதியில மெடிசன்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கு, மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு. ஸோ மெடிகேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும், அதை நம்ம கொண்டு வரலாம். ஒரு ஹோமியோபதியில கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க சார். நம்ம நேரடி நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேச முடியாது இல்லையா, அதனால கீழே இருக்கிற ஸ்க்ராலிங்ல இருக்க அழைப்பினை ஏற்படுத்துங்க. மேலும் பல தகவல் சிகிச்சை முறையில் உங்களுக்கு சொல்லுவாங்க. நன்றி. உங்களினாலே இப்போ நம்ம தொடர்ந்து பேச ADHD குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் என்ன மாதிரி நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க ஹோமியோபதியில? ஸோ கேஸ் டேக்கிங் தான் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கேஸ் டேக்கிங்னா ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை அந்த அளவுக்கு சஃபர் ஆயிருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் ரஃபீக் ராஜா மேடம், கடலூர். நல்லது, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. என்ன மேடம்? சொல்லுங்க, கேளுங்க. உங்களுடைய பிரச்சனை என்ன சார்? மேடம் எனக்கு வந்து சுகர் இருக்கு மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட சொல்லுங்க. ஆனா வந்து பிபி வந்து நார்மல் மேடம். ஓகே. ஆனா வந்து சில டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கேன், கொஞ்சம் அலைச்சல் அதிகம். சரி. அந்த டைம்ல சில டைம் வந்து நெஞ்சு லைட்டா திடீர்னு வலிக்கும். ஓகே சார். அந்த டைம்ல வந்து என்ன மேடம் பண்றது? கொஞ்சம். உங்க வயது என்ன சார்? 32 மேடம். நெஞ்சு வலி எவ்வளவு நாளா இருக்கு? சுகர் இப்போ ஒரு வருஷம் தான் மேடம், 10 மாசம். நெஞ்சு வலின்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப இடையிடையே வருதுன்னு சொன்னீங்க இல்லையா, அது எவ்வளவு நாளா இருக்கு? இப்பதான் மேடம் ஒரு 20 டேஸா திடீர்னு லைட்டா வரும், அப்படியே அப்படியே போயிடும் மேடம். ஏதாவது வேற ஏதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்களா? இல்ல, எனக்கு சுகர் வந்து காரணம் ஆரம்பத்துல வந்து இந்த கணையம் ப்ராப்ளம், கணையத்துல புண்ணு இருந்தது. ஓகே. அது மூலமா தான் கொஞ்சம் சுகரே வந்தது. இப்ப வந்து டேப்லெட் வந்து அதிகமா யூஸ் பண்ணல, இன்சுலின் தான் போட்டுட்டு இருக்கு மேடம். ஆல்கஹால் எடுப்பீங்களா நீங்க? குடிப்பழக்கம் இருக்குங்களா? அது முன்னாடி இருந்தது மேடம், அந்த பழக்கத்தினாலதான் வந்து கணையத்துல புண்ணு வந்தது. இப்ப சுத்தமா கிடையாது, 1 இயரா சுத்தமா இல்ல. சரிங்க சார், ஓகே. உங்களுக்கு கணையத்துல புண்ணு இருந்ததால மேபி அந்த செஸ்ட் கன்ஜெஷன் சொல்லுவாங்க, மேல் அந்த இருதயம் பக்கத்துல உங்களுக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கலாம். சரிங்களா? சோ இது தொடர்பான வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் வரலாம். சோ இப்ப கணையம் ஓரளவுக்கு புண்ணுலாம் சரியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா சுகர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே தான் இருக்கணும் நீங்க. சோ இது எல்லாத்துக்குமே வந்து ஹோமியோபதியில நல்ல தீர்வு இருக்கு. சரிங்களா? பக்க விளைவுகள் இல்லாம. சோ இந்த மாதிரி இடையிடையே உங்களுக்கு நெஞ்சு வலி இல்ல அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லாம நம்ம பாத்துக்கலாம் ஹோமியோபதியில. சரிங்களா? சரி மேடம். இப்ப வந்து மதியானம் லஞ்ச் வந்து கொஞ்சமா சாப்பிட சொல்லிருக்காங்க. ஓகே. ஆனா வந்து பசி வந்து ரொம்ப ஓவரா இருக்கு மேடம், கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் அதிகமா சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வருது. ஆமா சார், ஏன்னா வந்து உங்களுக்கு சுகரும் இருக்கு, கணையமும் பாதிச்சிருக்கு இல்லையா? சோ கணையம் தான் வந்து நம்மளோட எந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு எடுக்கிறோம், சோ அதோட என்ன சொல்ற நொதித்தல்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து டைஜஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். சோ அது உங்களுக்கு அங்கேயே பாதிப்பு இருக்கிறப்போ அதிக பசி உணர்வு இல்ல தண்ணி தாகம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் ஹோமியோபதி எடுக்கும் போது. சரிங்களா? நன்றி. குழி நலத்துக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. பிரியா ஃப்ரம் சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கோம் மேம். நல்லது, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா.
சொல்லுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர், என் பசங்களுக்கு வந்து ஏடிஹெச்டி நீங்க சொன்ன இது இருக்கு டாக்டர். ஓகே. நான் இப்போ வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ ஆக்சுவலா வந்து 100% கியூர் பண்ண முடியுமா இல்ல வந்து கட்டுப்படுத்த மட்டும் தான் முடியுமான்னு கேக்குறதா மேம். என்ன வயதாகுதுமா? ஹலோ, குழந்தைக்கு என்ன வயதாகுது? ஏஜ் வந்து 12. எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமா உங்களுக்கு? இப்ப அதாவது கவனிப்பு திறன்மை கம்மியா இருக்கிறது, இல்ல ரொம்ப இம்பல்சிவ், நான் சொன்ன மாதிரி ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறது, அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல ஹைப்பர் ஆக்டிவ் அளவுக்குலாம் நான் போல மேம். அதாவது பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் மட்டும் தான் கம்மியா இருக்கு. ஓகேமா. பட் அவங்க ஒர்க்ல அவங்களே பாத்துப்பாங்க, அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஹைப்பர் டென்ஷனும் இல்ல. சரிம்மா. இது இடையே நீங்க கண்டுபிடிச்சீங்களா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சா உங்க குழந்தைக்கு? இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்திருக்கு. அது வந்து நாங்க நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இப்பதான் ரீசெண்டா கண்டுபிடிச்சாங்க. சரி, அப்ப வந்து கண்டுபிடிக்க கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சோ அந்த அளவுக்கு தெரியல நடுவுல இல்லையா? தெரியல. ஆமா. சரிம்மா. அட்டென்ஷன் அதாவது ADHD பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதியில இப்போ உங்களோட பாதிப்பு நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கு. சரியா? சோ அதை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதியில நல்லா கட்டுப்படுத்தி சரிவர பண்ணவும் முடியும். ஓகேவா? சோ ரொம்ப அதிகமா பாதிப்பு இருந்துச்சுன்னா வெறும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். கொஞ்சமா இருந்ததுன்னா அது சரியே பண்ணலாம் உங்களுக்கு. சரிங்களா? புரியுதா நான் சொல்றது? நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர், நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. கிருஷ்ணம்மா, பரமலிருந்து கிருஷ்ணன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க. எனக்கு வந்து நைட் வந்து தூக்கமே வர மாட்டேங்குமா. எவ்வளவு நாளா அப்படி இருக்கு? அது இருக்கு, 2 வருஷமா இருக்கு. அவங்க டாக்டர் போய் கேட்டா அவங்க தூக்க மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ணாங்க நாங்க. அது நிறுத்தினாலே தூக்கம் வர மாட்டேங்குது. சுகர் பிபி ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? நார்மலா தான் இருக்கு. கொஞ்சம் வித்தியாசம் வரும், ஓரளவு நார்மலாவே இருக்கும். கொஞ்சம் அதிகமா இருக்கும், அது அதே இதுதான் இருக்கு. ரொம்ப அதிகமா கூடவும் கிடையாது, குறையும் கிடையாது. நான் எப்பவும் பார்த்தாலும் எங்களுக்கு சுகர் வந்து 200 வருது. பிபி வந்து 100, 150 அந்த அளவுல தான் இருக்கு. அது ரொம்ப அதிகமாகுது, குறையுது. ஓகே சார். வேற எதுக்காவது மாத்திரை மருந்துகள் எடுத்திருக்கீங்களா இவ்வளோ நாள் பட்ட காலத்துல? வந்து மஞ்சக்காமலைக்கு மாத்திரை, அது கஷாயம்லாம் சாப்பிட்டேன். சரிங்க சார். ஓகே. ஸோ சுகரோட லெவல் வந்து ஏஜ் அதிகமாகும் போது கொஞ்சம் உங்களுக்கு நீங்க சொல்றது இப்ப 200 அப்படின்றது கொஞ்சம் அதிகம் தான். ஓகேங்களா? சோ அதனால மேபி உங்களுக்கு அந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்கலாம், அது ஒரு காரணம். இல்ல அப்படின்னா வந்துட்டு வேற ஏதாவது உள்ளுக்குள்ள வந்து நீங்க வந்து ஆல்ரெடி ஸ்லீப்லெஸ்னஸ்க்கு மெடிசன் எடுத்திருக்கீங்க தூக்கமின்மைக்கு. அந்த மாதிரி எடுக்கும் போது அந்த நேரத்துக்கு தூக்கம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர் டேஸ்ல வந்து தூக்கம் வராம தான் உங்களுக்கு போகும். ஒரு நேற்று முந்தானெல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா அந்த மாத்திரை போடல, ஃபுல்லா தூக்கமே இல்லை. நேற்றைக்கு வந்து ஒரு மாத்திரை போட்டேன், ஓரளவு தூக்கம் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினாலே போதும், நல்லா ஆரோக்கியமான இருக்கும். தூங்காம இருக்க மறுநாள் பாத்தீங்கன்னா ஒரு வேலையை செய்ய முடியாது, ஒரு மைண்டு கூட ஒர்க் ஆகாது. ஓகே சார். ஓகே. அந்த மாதிரி தூக்க மாத்திரை தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துருக்கு. ஸோ ஹோமியோபதியில எடுக்கும்போது உங்களுக்கு தூக்கத்துக்கு அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு, மன ரீதியா வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படின்றத பொறுத்து மருந்து கொடுப்பாங்க. பிபி கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதிகமான இருக்கிற டாக்டர் ரொம்ப அதிகம் இல்லை, கட்டுப்பாடு வச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சுகரும் அது மாதிரிதான், கொஞ்சம் சுகர் இருக்கு, ஏன்னா கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு இன்னும் கூடிராமனை பார்த்துக்காங்க அப்படிம்பாங்க. ஓகே சார், சரி பண்ணலாம் உங்களோட பிரச்சனையை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி வாங்க. சரிங்களா? ஓகே, நன்றி. அவங்களின் நிலைப்புக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர் கூட வந்திருந்தாங்க டாக்டர். ஆனா ஒரு விஷயம் புரியல, அவங்க சொல்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, பட் அட்டென்ஷன் மட்டும் இல்லைங்கிறது தான் அவங்களுடைய கொஸ்டின். ஆனா மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் அட்டென்ஷன் இல்லாம தான் இருக்காங்க. பட் இதை வந்து நம்ம அறிகுறியா எடுத்து எப்படி ADHD இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஸோ அதான் அதே வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து அவங்க கிட்ட இப்போ வந்து கேட்க முடியாது இல்லையா? ஸோ அது வந்து குழந்தைய நம்ம அப்சர்வ் பண்ணும்போது தான் தெரியும். அண்ட் வந்து சில அவங்க சொன்னாங்க இல்லையா, ஸ்கூல்ல தான் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ ஸ்கூல்ல எந்த அளவுக்கு ஆக்சுவலி ADHD சைடு வரும்போது எழுத கொடுப்போம் நாங்கள், எந்த அளவுக்கு அதோட எழுத்து திறன் இருக்கு, நேம் எழுத சொல்லுவோம். ஸோ வேற ஏதாவது வேர்ட்ஸ் சொல்லி தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ வேற ஏதாவது எழுத சொல்லுவோம். ஸோ எந்த அளவுக்கு எழுத முடியுது, ஒரு சென்டென்ஸ் ஃபில் பண்ண முடியுதா இல்லை வேர்ட் ஃபில் பண்ண முடியுதா,
இல்ல 2 சென்டென்ஸ் கண்டினியூஸா எழுத முடியுதா, அந்த மாதிரி பார்த்து தான் அதை நம்ம சொல்லணும். பட் எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது, அட்டென்ஷன் இல்லாத குழந்தைகள் எல்லாம். ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நலம் காக்க. சென்னையில இருந்து சுதா பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்டர்கிட்ட சொல்லுங்க. பின்னாடி கழுத்துல ஒரு 4 மாசமா வலி மேடம். ஓகே. எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்ததுக்கு எலும்பு தேஞ்சு போயிருக்குன்னு சொல்றாங்க. தூங்கவும் முடியல, ஒரு வேலையும் செய்ய முடியல. ஷோல்டர்ல இருந்து நல்ல வலி, இப்போதைக்கு ரெஸ்டே இல்ல மேடம் எனக்கு. அதே மாதிரி மாத்திரை போடுறப்ப கொஞ்சம் வலி கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி பெயின் ஆரம்பிச்சிருது. பிசியோதெரப்பி வச்சேன், ஒரு 20 மேக்ஸிமம் 1 மந்த் பிசியோதெரப்பி வச்சிருப்பேன். பிசியோதெரப்பி பண்ணி ஒரு 10 days நல்லா இருக்கு மேடம். திரும்ப அதே மாதிரி வலியா இருக்கு. அதுதான் மேடம் கிட்ட கேட்கலாம் அப்படின்னுட்டு. ஓகே மேம். ஓகே, வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா உங்களுக்கு? சுகர்? இல்ல மேடம், வேற எதுவும் பிரச்சனை இல்ல. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி குயின்ஸ்லாந்து போயிருந்தேன். அதுல விளையாடுறப்ப விழுந்ததுனால இந்த வலியா என்னன்னு தெரியல மேடம். ஒரு 4 months ரொம்ப பெயின்ல, ரொம்ப அவஸ்தையா இருக்கு. ஓகேமா, விழுந்ததால இருக்காது. ஏன்னா தேய்மானம்ன்றது உங்களுக்கு ஏஜ் அபவ் 35-40 ஆகும்போதே தேய்மானம் ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ தேய்மானத்துக்கு இடையிலேயே நீங்க விழுந்ததால ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் ஆயிடுச்சு. ஸோ அதனால வலி கொஞ்சம் இப்போ அதிகமா இருக்கும். ஸோ ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தேய்மானத்துக்கு நல்ல மருந்துகள் இருக்கு. மேலும் தேய்மானம் அடையாம பார்த்துக்கலாம். இதுல இருந்து வலியிலையும் உங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். ஸோ நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி அணுகுங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு. இந்த ஏடிஹெச்டிக்கு என்ன மாதிரியான மருந்துகள் இருக்கு ஹோமியோபதியில? மருந்துகளுக்கு ஏதாவது நேம் ஸ்பெஷலா இருக்குதா? இப்ப வகைகள்லயே நம்ம அதை செப்பரேட் பண்ணி சொல்லலாம். ஒரு 2 வகை சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து இன் அட்டென்ஷன். ஸோ அட்டென்ஷன் இருக்காது. ஸோ இன்னொன்று அதுல வந்து ரொம்ப டல்னஸ் இருக்கும் அந்த மாதிரி. இன்னொன்று வந்து ரொம்ப இம்பல்சிவ் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவ். ஸோ இந்த 2லயே நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இன்னட்டென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பெரைட்டா கார்ப் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து எல்லாமே ஒரு டல் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு மோஸ்ட்லி வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு சில குழந்தைகள் வந்து நாக்கு வந்து வெளியில தள்ளின மாதிரி இருக்கும், வாயில இருந்து சலைவா வெளியில வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது இந்த சிம்டம்ஸுக்கும் ஆட்டிசமுக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா டாக்டர்? ஸோ ரிலேட்டட் டு தட் தான் உங்களுக்கு கூடவே வந்துட்டு. ஸோ இது ரொம்ப ஹைப்பர் லெவல்ல போகும்போது தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையா வரும் உங்களுக்கு. ஸோ மெடிசன் நான் சொன்ன மாதிரி இது மாதிரி நிறைய இருக்கு ஹோமியோபதியில் ஆட்டிசம்க்கு. எஸ்பெஷலி பெரைட்டா கார்ப். ஸோ பிறக்கும் போதே சொன்னேன் இல்லையா, குழந்தைகள் வந்து நடக்கிறது, அந்த குழந்தைக்கு டென்டிஷன், பல் முளைக்கிறது எல்லாமே இந்த மெடிசன் சம்மந்தப்பட்டதுல வந்து டிலேடா இருக்கும். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி நம்ம கேட்கும்போது குழந்தை பிறந்து வளர்ந்து எப்படி நடந்தது, எப்படி பல்லு முளைச்சது, எப்படி சாப்பிட்டுச்சு எல்லாத்தையும் கேட்கும்போது ஓரளவுக்கு இந்த மருந்தோட குறிகள் சரியா வரும்போது நம்ம பெரைட்டா கார்ப் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து ஹைப்பர் ஆக்டிவ் அண்ட் இம்பல்சிவ்னஸ். ஸோ அதுக்கு வந்து டேரண்டுலா அப்படின்ற ஒரு மெடிசன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். டேரண்டுலா அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து எப்பவுமே ஒரு டான்ஸ் ஆடிட்டே இருக்க மாதிரி, ஒரு ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. திங்ஸ் எல்லாம் வந்துட்டு போய் உடைச்சிட்டு இருக்கிறது, மற்றவங்களை போட்டு அடைக்கிறது. ஸோ எப்போ பார்த்தாலும் ஸ்கூல்ல படிக்கும்போது வந்து பென்சில் வச்சு மற்ற பிள்ளைங்களை வந்து குத்துற மாதிரி பண்றது, அவங்களே வந்து அவங்களோட பார்ட்ஸை வந்து கட் பண்ணிக்கிறது, ஸோ ப்ளீட் பண்றது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மெடிசன் ரொம்ப முரட்டுத்தனமா இருப்பாங்க. ஸோ டேரண்டுலானா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி தான். ஸோ இன்னட்டென்ஷனுக்கு பெரைட்டா கார்ப் கொடுத்த மாதிரி டேரண்டுலா. ஸோ அது மாதிரி வகைகள் இருக்கு மெடிசன்ஸ்லேயே நம்ம. ஸோ ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுக்கும்போது ஸோ நம்ம மருந்து இந்த மருந்து இந்த குழந்தைக்கு கொடுக்க முடியுமா, அந்த மருந்து இந்த குழந்தைக்கு கொடுக்க முடியுமான்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு விசிட்லையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். குழந்தைங்களை எப்படி இருக்காங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். நிகழ்ச்சி முடிவடையும் தருணம் வந்தாச்சு. நிச்சயமா குழந்தை செல்வம்ங்கிறது மிகப்பெரிய செல்வம், எல்லா செல்வத்தை விட. ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஹோமியோபதியில நிச்சயமா அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்லி கொடுத்திருக்கீங்க. நன்றி. என்ன நேரம் நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. நிறைய பேர் ஆட்டிசம்னாலும் பயப்படுவீங்க, ஏடிஹெச்டினாலும் பயப்படுவீங்க. ஆனா இந்த 2த்துக்குமான மருந்துகள் இருக்கு. அது பாசிட்டிவ் ஹோமியோபதியில அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இதுக்கான சிகிச்சை பெறதுக்கு கீழே இருக்கிற ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். மீண்டும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அது ஒரு நன்றி, வணக்கம்.